சுதந்திரம் என்பது நாம் விரும்பியதெல்லாம் நம் இஷ்டம் போல நமக்கு மனதில் பட்டதையெல்லாம் செய்வதல்ல. எது சரியோ, எது உகந்ததோ, எது நேர்மையானதோ, எது மேன்மையானதோ அதை செய்வதற்கான உரிமையும் துணிவும் பெற்றதற்கு தான் பெயர்தான் சுதந்திரம். இந்தியர்களாகிய நாம் இன்று 2 மிகப்பெரிய விழாவை கொண்டாடுகிறோம். இரட்டை விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்று அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழா, இரண்டாவது இந்தியர்களாகிய நாம் சுதந்திரம் அடைந்த விழா. இன்றைய நற்செய்தி கூட 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததையும் மரியாளினுடைய எழுச்சி மிகு பாடலான அந்த புகழ்ச்சி பாடலையும் கொண்டதுதான் இன்றைய நற்செய்தி. அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு இது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஆன்மீக விடுதலை. நம்முடைய வாழ்வு, நம்முடைய உடல் இது இந்த உலகத்தோடு அழிந்து போகிறதல்ல, இது கடவுளின் மாட்சிக்குரிய ஒன்றாக மாறுகிறது. அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தது போல நாமும் மாட்சிக்குரிய நிலையை அடைவோம், இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து நாம் கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுவோம் என்பதை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நமக்கு எடுத்து சொல்கிறது. இரண்டாவதாக இந்தியாவினுடைய சுதந்திரம். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவு இந்தியா ஆங்கிலேயருடைய ஆட்சியினுடைய கொடுமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, 200 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர நாள் அந்த நாள். இந்த சுதந்திரம் கிடைக்கப்பெற்ற பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு, உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிற நள்ளிரவு வேளை இந்தியா விழித்தெழுந்து தனது சுதந்திரத்தையும் வாழ்வையும் தொடங்குகிற நாள் இந்த நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் பெருமையாக சொன்னாராம். இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நீண்ட நாட்களாக, ஆண்டுகளாக சிறைக்குள்ளேயே இருந்த ஒரு சிறை கைதியை யோசிக்க. அந்த சிறை ஆகப்பட்டவன் சிறையை விட்டு வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்கிறான். இவ்வளவு நாளும் இந்த உலகத்தை பார்க்காதவன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மனநிலை இருக்கிறது பாருங்கள். அவனுடைய உள்ளம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய கண்கள் பார்க்கிற இந்த மேன்மையான சூழல், இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது தான் அந்த நாளினுடைய விடுதலை நாள். எந்த ஒரு அடக்குமுறைக்கும் நிரந்தரம் இருப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையாக இருக்கட்டுமே, அது அப்படியே இருந்துரும்னு இல்லை, அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு மனிதன் உண்மைக்கும் நேர்மையும் ஜெயிக்கும் என்ற நம்புகிறான் பாருங்கள், அதுதான் உண்மையான விடுதலைக்கான செய்தியாகவே இருக்கிறது. காந்தி ஒரு அற்புதமாக சொன்னார், சுதந்திரம் என்பது தவறுகள் செய்வதற்கான சுதந்திரத்தையும் உள்ளடக்கியது என்று சொல்வார். எவன் ஒருவன் சுதந்திரமாக இருக்கிறான் என்றால் அவன் தவறு செய்யக்கூடிய சுதந்திரத்தையும் பெற்றிருக்கிறான். ஆனால் அதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அவன் செய்கிற காரியங்களுக்கு அவன்தான் பொறுப்பாளியாக மாறுகிறான். சுதந்திரத்தினுடைய மறுபக்கம் என்ன தெரியுமா? அதுதான் பொறுப்புணர்வு. தான் செய்கிற செயல்களுக்கு தானே பொறுப்பு எடுத்துக் கொள்கிற நிலை. தன் செயல்களுக்கு தானே பொறுப்பேற்று அதனுடைய முழுமையான உண்மையான விடுதலை
தன் செயல்களுக்கான தானே பொறுப்பேற்கும் நபர் இருக்கிறார் பார், அவர்தான் உண்மையான முழுமையான விடுதலை அடைந்த நபர் என்று சொல்வார்கள். சுதந்திரம் என்றாலே கூடவே சேர்ந்து வருவது பொறுப்புணர்வு, அதை மறந்துவிடக்கூடாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளில் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் சேர்த்து கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் சுதந்திரமான சிந்தனை, சுதந்திரமான சொற்கள், சுதந்திரமான செயல்கள், இவை அனைத்துக்கும் நாமே பொறுப்பாளர்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள்.